இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் கடைக்கு கூட்டு போனாலே கலர் கலராக விற்கிற பிஸ்கெட்டு சாக்லேட்டு கேக்கு இது மேலே தான் அவங்க கண்ணு ஈர்ப்பாக போகுது. அப்போ தான் யோசிச்சு சரி நம்மளும் இந்த மாதிரி கலர் கலராக குக்கீஸ்லாம் சேல் பண்ணால் நிறைய புள்ள குட்டிங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பிங்க் குக்கீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட பேஜில். பிங்க் குக்கீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆர்டிஃபிஷியலாலாம் நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம நேச்சுரலான வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி பிங்க் கலர் குக்கீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். பீட்ரூட் குக்கீஸ் தாங்க அப்படி சொல்கிறேன். பீட்ரூட்டில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நல்லது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. முக்கியமாக இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இதில் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி கிரேட் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 hours டீஹைட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பவுடர் பண்ணி குக்கீஸில் யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் லாங் டைம் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் இந்த குக்கி வந்து ரெடி ஆகும். இவ்வளோ தூரம் மெனக்கெடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இதை வந்து டீஹைட்ரேட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு இதோட நியூட்ரிஷன் வேல்யூ மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. பீட்ரூட்டில் உள்ள அப்படியே தான் இருக்கும் அந்த சத்துக்கள்லாம். உங்கள் குழந்தைங்க காய்கறி சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க நட்ஸ் சாப்பிடல அப்படின்னா அது நட்ஸை வந்து பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. ஒரு குக்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்து நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.